ஒரு என்ன சொல்றதுன்னா, அவரு நீங்க வந்து திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிட்டு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாதுன்னு அவ்வளோ இருமாப்போட இருக்கிற ஒரு முதலமைச்சர் நீங்க. ம். அப்ப நீங்க போய் இந்த மாரி நடந்துருச்சு, நடக்கக்கூடாத விஷயம் நடந்துருச்சு, சாரிம்மா அப்படின்னு நீங்க கேட்கிறீங்க. இது தடவை இல்லையே. கோர்ட்டே வந்து 24 போலீஸ் கஸ்டோடியல் டெத் ஏற்கனவே நடந்திருக்கு. அப்ப இது வந்து 25வது மர்டர்ங்கிறது கோர்ட்டே கேட்கறாங்க. அப்ப அவர் அதுதான் கேட்கிறாரு. இது வந்து ஏதோ முதல் நிகழ்வா இது நீங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு? ம். இது 25வது நிகழ்வு. ம். அதாவது ஒரு தடவ நடந்துச்சுன்னா, அதுக்கு பேரு வந்து தவறு. ம். தவறி நடந்துருச்சுன்னு சொல்லலாம். சரி. தொடர்ந்து 25வது தடவையா நடக்குதுன்னா, இதுக்கு பேரு தப்பு. தப்பு வேற, தவறு வேற. அப்போ இந்த மாரி நீங்க தெரிஞ்சே 25வது கஸ்டோடியல் டெத் நடக்கும்போது, வெறும் ஒருத்தர்ட்ட மட்டும் நீங்க மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம் அது? நீங்க ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு அநீதி நடக்கும்போது பூரா நாங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம், இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் தான் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்காரு. ம். அப்ப இந்த 4 வருஷத்துல 25 கஸ்டோடியல் டெத் நடக்குதுங்கும்போது, இப்ப இது மத்த ஆட்சியில எல்லாம் நடக்கலையா? நடந்திருக்கு. ஆனா இங்க கேள்வி கேட்கப்பட வேண்டிய கட்டாயம் என்ன வருதுன்னா, எத எடுத்தாலும் நாங்க திராவிட மாடல் பாருங்க. எல்லா அரசாங்கமும் எங்களை பார்த்து எல்லா விதத்திலயும் காப்பி அடிக்கணும். அந்த அளவுக்கு நாங்க எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நாங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கிறோம்னு இவ்வளோ தூரம் நீங்க வந்து இத பிரபல்யப்படுத்தி இல்லாத ஒண்ண இருக்கிறதா பெருமைப்படுத்தி பேசுறனால வந்த வினை தான் இது.